ஆக்சுவலா வந்து சாட்டர்டே எபிசோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து, மொத்த வீக் வச்சு ஃபுல் டாஸ்க் எல்லாம் வச்சு பேசிஸ்ல தான் போணும். ஆமா. ஆனா வந்து எடுத்த உடனே தலைவர் வந்து ரோஸ்ட் மோட்ல இருந்தாரு. விஜேஎஸ் வந்து. ஏன் ஸோ யாருக்குங்க கோவம் வராது? இல்ல இல்ல ஆக்சுவலி எனக்கே கோவம் கோவம் வரணும். எல்லாருக்குமே கோவம் இல்ல வருது. என்னடா கோவம் பண்றீங்க? வரணும். அதுதான் நானும் அதுக்கு அதாவது ஃப்ரைடே நான் வீடியோ போட்டேன். இந்த கொஸ்டின்லாம் அவர் கேட்கணும்னு சொல்லி போட்டேன். ம். கேட்டாரு. ஆனா என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, ஆ சாண்ட்ரா மேல தான் தப்பு இருக்கு. ஆனா நீ வந்து அங்க சேர்ந்ததுனால தான் நீ இப்டி ஆயிட்ட. அப்டின்ற மாரி திவ்யாவ ஃபுல்லா ப்ளேம் பண்ண மாரி ஆயிடுச்சு. ஓகே. அந்த 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 ப்ளேமிங் எப்டி இருக்குன்னா, திவ்யா சொல்லி தான் சாண்ட்ரா எல்லாத்தையும் பண்ணாங்களாம். ஆனா சாண்ட்ரா நல்லவங்களாம். சாண்ட்ராவ ஒரு குட் புக்லயே வச்சு எஸ். நல்ல பிள்ளையாவே காமிச்சுட்டாங்கன்னு ஆமா. சொல்றீங்களா? அவங்களும் பாருங்களேன், "இல்ல சார் நான் தான் அந்த பூண்டு உரிச்சு போட்டதெல்லாம் நான் தான் பண்ணேன். பிக் பாஸ் சொல்லும்போது நான் செஞ்சிருக்கணும்." அப்படிங்கிற ஒரு அ ஐயோ! ஏன் அந்த பொண்ண சொல்றாங்களே? அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் கூட இல்லாம, அ புரியுது சார். நாங்க இனிமேல் எப்படி நான் சொல்லுவோம்? நாங்களே எல்லாத்துக்குமே இனிமேல் பயந்துருவோம். மயக்கம் போட்டு விழுந்துருவோம் நாங்க. ஸோ இது வேற அந்த இருக்கும். மாதிரி இருக்கும்போது, ஃபுல் ப்ளேம் அப்படியே வந்து திவ்யா மேலயும், பார்வதி மேலயும் திரும்பிருச்சோ அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. பிரஜன நல்லா ரோஸ்ட் பண்ணாரு. அந்த ரோஸ்ட் அவருக்கு தேவ தான். ஏன்னா, இப்ப ரோஸ்ட் பண்ணலன்னா, இது திருப்பி கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து பிரஜன் தான் டான் அப்படிங்கிற லெவலுக்கு பிரஜன் உள்ள சுத்திட்டு இருப்பாரு. ஆனா அவர் டான் கிடையாது. டம்மி தான்.